பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வசனம், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:19. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக, அதாவது விடுதலையாக்குவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திடமனதாயிரு, பலங்கொள், திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமாக, நமக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுக்கறதுக்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நம்மை வழி நடத்தவும் பாதுகாக்கும் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனம் சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமா, உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்மோடு துணையா இருப்பதற்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, நாம எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களை கேட்டு நம் மத்தியில பிரசன்னமாக இருக்கவும் அவர் விரும்புறார். இன்னொரு வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. மனிதர்கள் நம்மை விட்டு விலகினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், தான் வாக்கு கொடுத்தபடி நம்மை அனாதைகளாக விட்டுவிடாமல் எப்பொழுதும் கைவிடாத தேவனாய் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.